அனைவருக்கும் வணக்கம். மும்மொழி கொள்கைனா இந்தி தானா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சிறப்பு வணக்கம். ஃப்ரெஞ்சு இருக்குது, ரஷ்யன் மொழி இருக்குது, ஜப்பான் மொழி இருக்குது. இப்படி அந்த மொழி வேணால் எடுக்கலாமே, ஏன் இந்தி தான் புகுத்துது ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளாக நாங்கள் சொல்லிட்டு வரோம். இன்றைக்கி 2000 கோடி ரூபாய் கல்வி நிதி கொடுங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் நாங்கள் 2000 கோடி ரூபாய் தருவேன் அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் சொல்கிறாரு. அதனால தான் எங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் 2000 கோடி இல்லை 10,000 கோடி கொடுத்தாலும் உங்கள் புதிய கல்விக் கொள்கையையும் உங்கள் மும்மொழி கொள்கையையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்பவுமே இந்த பாஜக அரசாங்கத்துக்கு முன்வாசல் வழியாக பழக்கமே கிடையாது. புழக்கடை பக்கமாக தான் வருவாங்களே, அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படி தான் அவங்களுக்கு பழக்கம். அதனால தான் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு இனிமேல் மாநில அரசாங்கத்தினுடைய தடையில்லா சான்றிதழ் NOC நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தேவை கிடையாது, ஒன்றிய அரசாங்கத்திடம் மட்டும் அனுமதி பெற்றால் போதும். அவங்க சிபிஎஸ்சி பள்ளிகள் தாராளமாக எல்லா மாநிலங்களையும் அவர்களுடைய பள்ளிகளை மத்திய அரசாங்கத்தோடு இணைத்து கொள்ளலாம் என்ற ஒரு புதிய அறிவிப்பை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்திருக்கிறார். இதனால் என்ன பிரச்சனை ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சமச்சீர் கல்வி நம்ம தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக குழந்தைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புதிய கல்விக் கொள்கையை மும்மொழி கொள்கையை திணிப்பதன் மூலமாக சிபிஎஸ்சி பள்ளிகள் எல்லா இடங்களிலும் வந்துச்சுன்னா புற்றீசல்கள் போல இருக்கிற சந்து பொந்துகளிலெல்லாம் சிபிஎஸ்சி பள்ளிகள் தோன்றிவிடும். அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஹிந்தி வர ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தமிழை மறக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிடும். அதனால தான் நாங்கள் இந்த இந்தி மொழியும் வேண்டாம், உங்கள் மும்மொழி கொள்கையும் வேணாம், உங்கள் புதிய கல்விக் கொள்கையும் வேணான்னு சொல்கிறோம். இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படை அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகள், 5ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகள், 8ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகள் கண்டிப்பாக தேர்வு எழுதி பாஸ் பண்ணணும், எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். அதே போல் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, அவங்க செமஸ்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்லூரிகளில் தான் இப்போ செமஸ்டர் இருக்குது. ஆனால் 6 மாதத்துக்கு ஒரு தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெறணும். அப்போ ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்ன அப்படின்னா, மாணவர்கள் பள்ளிக்கு வரக்கூடாது, அவங்க அவர்களுடைய குலத்தொழிலை தான் செய்யணும், அவர்களுடைய வளர்ச்சியை பெறக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் இயங்குகின்ற இந்த ஒன்றிய அரசாங்கத்திற்கு வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. அதே போல் தமிழ்நாட்டு மக்கள்